வாங்க பயணிக்கலாமின். இது மார்கழி மாத சிறப்பு பதிவு. சக்கரத்தாழ்வாரின் சிறப்புகள் என்ன? ஏன் அவர் பின்புறம் நரசிம்மர் இருக்கிறார்? திருமாலை அனுதினமும் மனதார பிரார்த்தனை செய்வோருக்கு ஏதேனும் இன்னல்கள் வந்தால் அது அந்த பெருமாளுக்கே வந்ததாக நினைத்து விஷ்ணுவின் கையில் இருக்கும் சக்கரம் விரைந்து வருமாம். அந்த சக்கரத்தின் அம்சம்தான் சக்கரத்தாழ்வார். சுதர்சனர், திருவாழி ஆழ்வான், சக்கரம், திகிரி என இவருக்கு மற்ற பெயர்களும் உண்டு. ஆதி மூலமே என்று கஜேந்திரன் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் காலை கவ்வி இருந்த முதலையை அழித்தது சுதர்சனர்தான். வராக அவதாரத்தின் போது பூமாதேவியை தேடும் பொருட்டு பாதாள உலகத்தை தன் கொம்பை வைத்து வராகர் தோண்டினார். அந்த கொம்பாக செயல்பட்டது திகிரிதான் என்கிறார்கள். வாமன அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தியை திருமால் கேட்ட தானங்களை தரவிடாமல் தடுத்தவர் சுக்ராச்சாரியார். அப்பொழுது வாமனர் ஒரு தர்ப்பை புல்லை வைத்து சுக்ராச்சாரியாரின் ஒரு கண்ணை காயப்படுத்தினார். அந்த தர்ப்பை புல்லாக வந்தது சக்கரத்தாழ்வார்தான். ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரத்தில் சக்கரத்தின் பங்கு மிகப்பெரியது. ஏனென்றால் அவரின் பிரதான ஆயுதமே சுதர்சனம்தான். இப்படி விஷ்ணுவின் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்பும் சக்கரத்தாழ்வாரின் பங்கும் உண்டு. மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலேயே உடனடியாக விரைந்து அவதரித்தவர் நரசிம்மர். இரண்யகசிபு, இந்த தூணில் உன் நாராயணன் இருக்கிறாரா என்று கேட்டு தன் கதாயுதத்தால் தூணை உடைக்க முற்பட்ட மாத்திரத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம்தான் நரசிம்மர். எந்த ஆயுதமும் இல்லாமல் நரசிம்மர் இரண்யகசிபுவை அழித்தார். அப்பொழுது நரசிம்மரின் நகங்களாக விளங்கியது சக்கரத்தாழ்வார்தான். இப்படி உடனடியாக விரைந்து செயல்படக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் ஒரே நேரத்தில் பக்தர்கள் வழிபடுவது சிறப்பு என்பதால் தான் அவர்கள் இருவரும் இணைந்தே இருக்கிறார்கள். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னோ சக்ர பிரச்சோதயாத்.